வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம பிஎம் வ்ளாக்ஸ். போர் அடிக்குது, வா பல்லாவரம் மார்க்கெட் போயிட்டு வரலான்னு என் சிஸ்டர்ஸ் கூப்பிட்டாங்க. சரி, நானும் போனதே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பல்லாவரம் மார்க்கெட்டு. சரி, நம்மளும் அந்த 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பயங்கர கூட்டம் அண்டு வெயில். எல்லா பொருளுமே இருந்தது. காய்கறிகளாக இருக்கட்டும், நவதானியங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் இவ்வளோ அப்படின்ற மாதிரி போட்டு விற்றுட்ருக்காங்க. நிறையா இந்த உப்பு வைக்கிற ஜாடிலாம் கலர் கலராக அழகாக இருந்தது. அது எல்லாத்தையுமே பார்த்தோம். நாங்கள் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி பேர்ட்ஸாக இருக்கட்டும், கலர் கலராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே அந்த இடத்துலையே நாங்கள் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பெட் அனிமல்ஸ், டாகாக இருக்கட்டும், முயல், டாகு, அப்புறம் ஃபிஷ் வந்து நம்ம வளர்க்குறதுக்கு டேங்க்கு தேவையான ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பேக்கெட்லேயே வச்சு அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லோரும் மக்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பேகு, அம்பரலா, நமக்கு தேவையான பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், குழந்தைங்களுக்கு தேவையானது, அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள் எல்லாமே அங்கே ரொம்ப அவைலபிளாக இருந்தது. எதுக்குமே ரேட்டும் நாங்கள் கேட்கல. ஸோ ரேட் எப்படி இருக்கும் எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருந்தோம், எண்டே வரல. அதுக்குள்ளே நம்ம ஆட்டோ எதுவுமே புக் பண்ண முடியாது. ஸோ வெளில போய்ட்டு தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வெளில வந்து ஆட்டோ புக் பண்ணி திரும்ப கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.